வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டெய்லி லைஃப் ஸ்டைலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற சின்ன சின்ன குட்டி டிப்ஸ் நிறைய உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்க வரீங்கன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம டிப்ஸ்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1, இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து குட்டீஸ்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டேர்ம் புக், அதாவது புக்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணும்போது இந்த காற்று வந்து நல்லா அடிச்சுட்டே இருக்கும்போது இந்த மாதிரி டைவர்ட் ஆகும். இப்போ என்னோடய பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் போட்டுட்ருக்காங்க. அவங்க வந்து கவுண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அது வந்து சப்ட்ராக்ஷனாக இருக்கலாம், வாட் எவர், இந்த மாதிரி போடும்போது அது காற்று படிச்சுட்டு அந்த பறந்துகிட்டே இருக்கிறதுனால பேப்பர் வந்து பறந்துகிட்டே இருக்குன்னா அவங்களுக்கு வந்து மைண்ட் ரொம்ப டைவர்ட் ஆகுது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கோசரம் நான் இன்றைக்கி வந்து கிளச் கிளிப் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து வாஷிங் கிளிப்ஸ் இருக்கு இல்லைங்களா, நம்ம க்ளோத் காய வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த கிளிப்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் இப்படி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ஒன்ஸ் வந்து இதை வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேப்பர் பறக்காது, பாப்பாவுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. ஸோ ஃபுல் கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்து மறுபடியும் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டிப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம லெமன் ரைஸ் ஏதாவது ஒரு பிரியாணிக்கு வந்து ஒரு ஆஃப் மூடி லெமன் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு ஆஃப் மட்டும் அப்படியே மறந்து வச்சுருவோம். அது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண மாட்டோம். சம்டைம்ஸ் அது வந்து அப்படியே மறந்துடுவோம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கோசரம் ஆல்ரெடி ஸ்பீஸ் பண்ண இந்த எம்டியாக இருக்கிற அதே தோல், அந்த தொலியை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டூத் பிக் யூஸ் பண்ணி நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் பின் பண்ணக்கப்புறமா அந்த யூஸ் பண்ணாமல் இருக்கிற இன்னொரு மூடி லெமன் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதில் இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுருங்க. ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி பின் பண்ணிட்டதுக்கப்புறமா இதில் வந்து நீங்கள் பேப்பர், நான் வந்து டிஷ்யூ பேப்பர் ரோல் பண்ணி வந்து இது ஃப்ரிட்ஜில் வச்சேன் அப்படின்னா ஈவன் ஒரு 5 டேஸ்க்கு வரைக்கும் இது வந்து நல்லா அப்படியே உங்களுக்கு வந்து காஞ்சி போகாமல் ஃபங்கல்ஸ் எதுவும் பார்க்காம நல்லாயிருக்கும். ஃபங்கல்ஸ் மேலே படாமல் இருக்கும். ஸோ இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறது மூலமாக என்னோடய வீடியோஸ் நிறைய பேருக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து டிப் நம்பர் 3. ஸோ இந்த மாதிரி நம்ம குடையை எடுத்துகிட்டு போயிட்டுருப்போம். இப்போ மழை காலம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அப்போ வந்து நம்ம பேக்லேயே வச்சுட்டு போகிற மாதிரி இந்த மாதிரி கையடக்க குடையை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் என்ன ஒரு டிஃபால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சுருட்டி வைக்கிற இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து ஒர்க் ஆகலை, அந்த நாட் அந்த ரோப் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் இது வந்து நிறைய இடத்த அடைச்சிட்ருக்கு. நான் என்னோடய ஹேண்ட்பேக்கில் எடுத்துகிட்டு போகிறேன், வெளியே எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா சுருட்டி வச்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்த வந்து ஆக்குப்பை பண்ணிக்குது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கோசரம் நான் இன்றைக்கி என்ன திங்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹெட் பேண்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து நியர்லி ஒரு அந்த ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கினேன். நிறைய வாங்கினா அவங்களுக்கு வந்து இது ஒன்று வந்து 3 rupees கொடுக்குறாங்க. நீங்கள் தனியாக கடையில் வாங்கினா 5 rupees மேலே இருக்கும். ஸோ இது மாதிரி நல்லா குடையை சுருட்டிட்டு இந்த பேண்டை வந்து அதில் வந்து இப்படி போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய இடத்த ஆக்குப்பை பண்ணாது, அழகாகவும் உங்களுக்கு சுருட்டி வச்ச மாதிரியும் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இந்த பேண்ட் யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட பேங்கிள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த மெட்டல்டு பேங்கிள் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை கூட வச்சு நம்ம நடுவில் இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அழகாக அந்த சுற்றுற போர்ஷன்லேயே கூட உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு குக்கரி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம வெளியில் வந்து ஒரு பன்னீர் வாங்கி எனி டிஷ்ஷஸ் செய்கிறோம் அப்படின்னா பிஃபோர் இட் செல்ஃப் இதை செஞ்சு பாருங்கள். பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக உங்களுக்கு வந்து ஆகும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி பிரிச்சுட்டு ரேப்பர்லாம் பிரிச்சுட்டுக்கப்புறமா நீங்கள் க்யூப்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த க்யூப்ஸ் போடுற சமயத்துலேயே மீனிங் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெசில்ஸில் ஹாட் வாட்டர் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் வந்து கொஞ்சமாக சால்ட்டு, ஆக்சுவலி வந்து இதில் நம்ம ரொம்ப நேரம் இந்த பன்னீரை வந்து நம்ம வைக்க போகிறதில்ல, ஜஸ்ட்டு 1 or 2 minutes வந்து தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பன்னீர் க்யூப்ஸ்லாம் வந்து இதில் நம்ம போட்டுடுறோம். ஸோ இப்போ போடும்போதே உங்களுக்கு பாருங்கள் அந்த வாட்டரோட கலர்லாம் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகுது. ஒன்ஸ் இதில் வந்து ஜஸ்ட்டு ஒரு 2 minutes இருந்தால் போகிறோம், உங்களோட பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஏதாவது தேவையில்லாத ப்ரிசர்வேட்டிவ் ஏதாவது இருந்தால் கூட இந்த சால்ட் வாட்டரில் நம்ம போட்டு வைக்கிறதுனால அதை வந்து நம்ம ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு ஒரு 3 minutesக்கு மேலே வைக்காதீங்க, ஏன்னா பன்னீரில் உப்பு வந்து டேஸ்ட் வந்துடும், அது வரக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு 2 or 3 minutes எடுத்துருங்கன்னு சொல்கிறேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து அந்த பன்னீர் யூஸ் பண்ணி பன்னீர் பட்டர் மசாலா தான் பண்ணேன்.
நல்லாவே வந்திருந்தது. பன்னீர் ரொம்ப சாஃப்டாக இருந்தது. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டிப் பார்க்கலாம். டிப் நம்பர் 5. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீட்டில் இருக்கிற டாய்ஸ். இது என்னோடய பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு எலியா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி மேல் போர்ஷனில் கடிச்சு வச்சுருக்கு. ஸோ இது வந்து ஒரு பக்கம் ரொம்ப ஹெவியாக கடிச்சிருக்கிறதுனால அவள் வந்து அந்த உள்ளே இருக்கிற ஸ்டஃப்டு அந்த காட்டன்லாம் எடுத்து வெளியே இது பண்ணி ரொம்ப இது பண்ணுறா. இது வந்து நார்மல் கிளாத் கூட கிடையாது. நார்மல் காட்டன் கூட கிடையாது. ஸோ அதனால் நம்ம வந்து டிச்சிங் வெளியவே தெரியாமல் எப்படி டிச் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நான் வந்து நாட் போடுறது வந்து வெளியே வரக்கூடாதுன்றதுக்காக ஊசியை வந்து உள்ளேருந்து வெளியே எடுத்து டிச் போடுறேன். ஒன்ஸ் இந்த மாதிரி டிச் போட்டதுக்கப்புறமா ஆப்போசிட் சைடில் டைரெக்டாக குத்தி இது மாதிரி எடுத்துடுறேன். நல்லா இப்படி இழுங்க பாருங்கள். இப்படி இழுத்தீங்க பார்த்திங்கன்னா உங்களுடைய த்ரெட் வந்து சுத்தமாக வெளியவே தெரியாது. இந்த ட்ரிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிழிஞ்ச பட்டு புடவை இல்லை வேறு ஏதாவது ஒரு நல்ல காஸ்ட்லி ட்ரெஸ்ஸாக இருக்கும். பட் அது தையல் விட்டுருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி தெரியாமல் எங்கேயாவது ஒரு ஆணிலையோ எங்கேயோ மாட்டியிருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ரொம்ப காஸ்ட்லியான கிளாத்லாம் இருக்குது அப்படின்னா இந்த மெத்தடை டிச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் டிச் பண்ண இதுவே வெளியில் தெரியாது. ஸோ ஒன்ஸ் இது மாதிரி நல்லா பண்ணக்கப்புறமா எண்டில் எப்படி நம்ம நாட் போட்டு இதை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அங்கே நாட் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டக்கப்புறமா நான் வந்து இழுக்கலை. இந்த மாதிரி தனியாக இவ்வளோ தூரம் இழுத்து இந்த இடத்துல வெளியே இழுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இங்கே வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நீங்கள் அந்த இடத்துல நாட் போட்டிங்கன்னா கூட அந்த நாட் போட்ட த்ரெட்டு கூட உங்களுக்கு வெளியே தெரியாது. ஸோ உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. கமெண்ட்டில் இங்கே எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்றத கண்டிப்பாக எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். எவ்வளோ தூரத்துலேருந்து பார்க்குறீங்க அப்படின்றது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ நம்ம டிப் நம்பர் 6 பார்க்கலாம். ஸோ நம்ம வீட்டில் வந்து மோஸ்ட்லி நைட்டு சப்பாத்தி போடுவோம். ஸோ இந்த மாதிரி சப்பாத்தி வந்து நம்ம எடுத்து இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற மூடியில் நல்லா சுட சுட வைக்கிறதுனால அங்கே நல்லா அப்படியே அந்த வேர்வை ஸ்ப்ரெட் ஆகிடும். அந்த தண்ணி வந்து நிறைய இருக்கும். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு சப்பாத்தி மேலே பட்டு அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும் இல்லைங்களா. ஸோ அந்த இதுவை அவாய்ட் பண்ணுறதுக்கோசரம் நான் என்ன பண்ணுறேன்னா இன்றைக்கி வந்து நான் வந்து பேப்பர் வைக்கிறேன். இந்த மாதிரி ஒயிட் பேப்பர். நான் இது வந்து நீங்கள் நியூஸ் பேப்பரோ டிஷ்யூ பேப்பரோ வைக்காதீங்க. ஏன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சிங்கன்னா கூட அந்த ஈரத்துக்கு அப்படியே பேப்பர் வந்து அந்த சப்பாத்திலே ஒட்டிடும். ஸோ சப்பாத்தி டேமேஜ் ஆகிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கிற பேப்பர் எதுவுமே பிரிண்டட் ஆகாத பேப்பரை நான் யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு பேப்பர் வைக்கிறது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கிளாத்து கூட வச்சுக்கோங்க. சின்னதாக வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம் விடுவோம் இல்லைங்களா, அந்த லஞ்ச் டவல் அந்த மாதிரி இந்த வெசலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற கிளாத் வந்து சப்பாத்தி மேலே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா இது லாக் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து ஹீட்டும் ப்ரிவெண்ட் ஆகும். சேம் அதே டைம் மேலே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூடாக வைக்கிறதுனால அந்த மூடி மேலே வர்ற வேர்வை துளிகள் வந்து இப்படி வைக்கிறதுனால அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் போட்டிருக்க எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுடைய அன்றாட லைஃப்பில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.